வணக்கம். நீங்க அஜித் குமாரோட ஃபேனா இருக்கலாம், இல்ல மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கலாம். ஆமா. எதுவா இருந்தாலும் சரி, இத்தாலியில நடந்த GT4 ரேஸ்ல அவருக்கு ஒரு விபத்து ஆச்சு இல்லையா? மிசானோ ட்ராக்ல. ஆமா, அந்த மிசானோ. அத பத்தி வந்த நியூஸ், குறிப்பா ஒரு கட்டுரை, அஜித் குமாரின் GT4 பந்தய விபத்து, மீட்சியும் ஓய்வும்னு. அத பத்தி தான் நாம இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். என்ன நடந்தது, அதோட முக்கியத்துவம் என்ன, அதெல்லாம். கரெக்ட். இத்தாலியில மிசானோ வேர்ல்ட் சர்க்கியூட். அங்க நடந்த GT4 ஐரோப்பிய தொடர்ல 2வது ரேஸ். அதுல தான் இந்த விபத்து. இந்த GT4 தொடர்னா அது என்ன ஸ்பெஷல்? அதுல வந்து நாம ரோட்ல பாக்குற ஸ்போர்ட்ஸ் கார்கள் இருக்குல்ல, அதோட ரேசிங் வெர்ஷன் மாதிரி. ஓ, அப்படியா? ஆமா. ஆனா பாதுகாப்பு, வேகம் எல்லாமே பந்தயத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி, அதாவது டியூன் பண்ணிருப்பாங்க. போட்டி செம கடுமையா இருக்கும் சொல்ல போனா. சரி சரி. அந்த 2வது ரேஸ்ல விபத்து, அது எப்படி ஆச்சுன்னு அந்த கட்டுரை சொல்லுது. ஏதோ முன்னாடி போன கார் பிரேக் போட்டதுனாலன்னு. ஆமா, அப்படிதான் தகவல் சொல்லுது. அவருக்கு முன்னாடி ஒரு கார் போயிருக்கு. அது வந்து எதிர்பாராம வேகத்தை குறைச்சிருக்கு. ஓ. அப்போ அஜித்தோட கார் நிலை தடுமாறி அங்க ஏற்கனவே நின்னுகிட்டு இருந்த இன்னொரு வண்டி மேல மோதிருச்சு. அடடா. காரோட முன்பக்கம் நல்லாவே சேதம். போட்டோ பார்த்தாலே தெரியுது. இடிச்சது சும்மா இல்ல, பலமான மோதல் தான். ஐயோ, கார் அவ்வளவு மோசமா டேமேஜ் ஆகியும் அஜித்துக்கு ஒன்னும் ஆகலையா? ஆமா, அதுதான் ஆச்சரியம். நல்ல வேளை அவருக்கு எந்த காயமும் இல்ல. அவரே காரை விட்டு இறங்கி நடந்து போயிட்டாரு. அப்புறம் மெடிக்கல் ஹெல்ப் கூட வேணான்னு சொல்லிட்டாருன்னு படிக்கும்போது என்ன சொல்றதுனே தெரியல. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அவருக்கு ஒன்னும் ஆகல. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து அந்த GT4 கார்கள்ல இருக்கிற சேஃப்டி கேஜ், அந்த பாதுகாப்பு கூடுதான். ஆமா ஆமா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. உதவி வேளான்னு சொன்னது. அது ஏன்? 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு, விபத்து நடந்த சூட்ல அந்த அட்ரினலின் வேகத்துல வலி தெரியாம இருந்திருக்கலாம். ஓ, இருக்கலாம். இன்னொன்னு, அவர் ரொம்ப அனுபவமான ஓட்டுநர் தான். ஆனாலும் பாதுகாப்பு விதிமுறைப்படி மருத்துவ பரிசோதனை ரொம்ப முக்கியம். ஆனா அந்த நேரத்துல அவர் எடுத்த முடிவு. புரியுது புரியுது. கார் டேமேஜ் ஆனதால போட்டியில இருந்து விலகிட்டாரு. ஆனா அவர் சேஃபா இருக்காருங்கிறது ஃபேன்ஸ்க்கு பெரிய ரிலீஃபா இருந்திருக்கும்ல. நிச்சயமா. ஃபேன்ஸ்க்கு இது ஒரு மாதிரி கலவையான உணர்வு தான். விபத்துன்னு கேட்ட உடனே ஒரு அதிர்ச்சி. ஆமா. ஆனா அடுத்த நிமிஷமே அவர் நல்லா இருக்காருன்னு தெரியும் போது ஒரு நிம்மதி. அவர் தொடர்ந்து சினிமாவையும் இந்த ரேசிங் பேஷனையும் பேலன்ஸ் பண்றது. அதுவும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம். ஆமா, அது மனரீதியா எவ்ளோ பெரிய சவால்னு யோசிச்சு பாருங்க. அவர் ஏற்கனவே பல காயங்கள்ல இருந்து மீண்டு வந்திருக்காருங்கிறதும் அவரோட ரசிகர்களுக்கு தெரியும். அப்போ இந்த மிசானோ விபத்து, அஜித் பாதுகாப்பா தப்பிச்சது, இது எல்லாத்தையும் தாண்டி நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். மோட்டார் பந்தயம் அது இயல்பாவே ரிஸ்க் நிறைஞ்ச ஒரு விளையாட்டு. அதுல ஆபத்துகள் உண்டு. சரிதான். எவ்வளவு சேஃப்டி மெஷர்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவரா இருந்தாலும் சரி, விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கு. அஜித் காயமில்லாம தப்பிச்சது நிஜமாவே பெரிய விஷயம். ஆனா இந்த சம்பவம் வந்து அந்த விளையாட்டோட உள்ளார்ந்த அபாயத்தை மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துது. ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, இந்த விஷயத்த நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. நீங்க இதை கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அஜித்தோட மன உறுதியையும் அவர் இந்த மாதிரி நிலைமையிலிருந்து வெளியே வர்றதையும் பாராட்டுறது ஒரு பக்கம் சரிதான். ஆனா அந்த நிகழ்வு, இந்த மோட்டார் பந்தயங்கள்ல இருக்கிற ஆபத்துகள் பத்தியும் அதுல கலந்துக்கிறவங்க, அவங்க அஜித் மாதிரி பெரிய அனுபவசாலியா இருந்தாலும் சரி, அந்த ஆபத்துகளை எப்படி பாக்குறாங்க, எப்படி ஏத்துக்கிறாங்க, இத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.